ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மை வில்லேஜ் ஃபேமிலி லைஃப் ஸ்டைல். இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி ரெக்கார்ட் இன் இங்கிலீஷ். ஸோ இந்த ரெக்கார்டை வந்து நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போது பிஎட் செகண்ட் இயர் பண்ணுறவங்க மோஸ்ட்லி லெசன் பிளான்லாம் முடிச்சுட்டு இப்போது இந்த ரெக்கார்டு எழுதுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். மேலும் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் பிஎட் படிக்கிறவங்க இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வந்து ஷேர் பண்ணி விடுங்க. அது வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ கிரிட்டிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஐசிடி ரெக்கார்டு வந்து என்கிட்ட இங்கிலீஷில் மட்டும்தான் இருக்குது, தமிழில் இல்லை. நிறைய பேர் வந்து போன வருஷம் அப்லோட் பண்ண வீடியோலேயே வந்து தமிழ் மீடியம் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போதைக்கு என்கிட்ட தமிழ் மீடியம் இல்லை, இங்கிலீஷ் மீடியம் மட்டும்தான் இருக்குது. இந்த பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் 50 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃபோன் நம்பர், கூகுள் பே நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கு 50 rupees பே பண்ணிவிட்டு நீங்கள் பே பண்ணதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர், சேம் அந்த கூகுள் பே நம்பர் தான் வந்து வாட்ஸ்அப் நம்பர், அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிட்டு இந்த ஃபைலோட பிடிஎஃப் நீங்கள் வந்து தாராளமாக வாங்கிக்கலாம். வேணுங்கிறவங்க பே பண்ணிவிட்டு தாராளமாக வாங்கிக்கோங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக விசிபிள் ஆகும். ஸோ கமிஷன் நல்லா பண்ணுங்கள், பயப்படாமல் பண்ணுங்கள். எல்லா ரெக்கார்டும் வந்து ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிவிட்டு போங்க. எதையுமே வந்து ரெக்கார்டு வந்து ஃபினிஷ் பண்ணாமல் போகாதீங்க. அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க்காக அமைஞ்சிரும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கு ஒரு 10 மார்க் கம்மியாகுமே தவிர மற்றபடி உங்களை வந்து பிளாக் மார்க் எதுவும் வைக்காமல் உங்களை சாதாரணமாக பாஸ் பண்ணி விட்டுருவாங்க. ஸோ வந்து ரெக்கார்டு ஃபினிஷ் பண்ணுறது தான் மெயினே. டிஎல்எம்மை விட ரெக்கார்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக நீங்கள் வந்து கமிஷன் வந்து அட்டன் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்.